ஒரு ஊரில ராமசாமி ரங்கம்மாள்னு ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அவங்க ஒரு கோழி பண்ணை வச்சு நடத்திட்டு வந்தாங்க. அந்த கோழி பண்ணையில இருந்து வர வருமானத்துல தான் அவங்க வாழ்க்கை ஓடுச்சு. அந்த கோழிகளை பராமரிக்கிறது, அவங்களுக்கு தீனி போடுறது, பண்ணைய சுத்தம் செய்யறது, இதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கை. என்னங்க, இந்த கோழிகளை இப்ப என்னால சமாளிக்கவே முடியல. கோழிக அதிகமாகிடுச்சு. நாம சந்தைக்கு போய் 1 மாசத்துக்கு மேலாயிடுச்சு. இந்த கோழிகளை இந்த வார சந்தையில கொண்டு போய் விக்கணும். ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு தான் சனிக்கிழமை. நான் கொஞ்சம் கோழிகளை கொண்டு போய் சந்தையில வித்துட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கிட்டு வந்துடுறேன். சந்தைக்கு போயிட்டு வந்துடுறேன், பத்திரமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சந்தைக்கு கிளம்பி போனான். ஒரு வழியா அவன் சந்தைக்கு வந்து சேர்ந்துட்டான். ஏப்பா, எனக்கு 2 கோழி வேணும். ஒரு கோழி என்ன விலை? எப்பவும் விக்கிற விலைதான். ஒரு கோழி 10 ரூபா. எங்களுக்கு வேண்டாம்ப்பா. புது வியாபாரி ஒருத்தர் வந்திருக்கார், அவங்க கிட்ட நாங்கள் வாங்கிக்கிறோம். கோழி கோழி ஒரு கோழி 5 ரூபா மட்டும்தான். வாங்க வாங்க, சீக்கிரமாக வாங்க. ஒரு கோழி 5 ரூபா தான், சீக்கிரமாக வந்து வாங்கிக்கிங்க. ஒரு கோழி 5 ரூபா தான், இந்தா பிடிங்க. ஏம்பா கோழிக்காரரே, ஒரு கோழி என்ன விலை? அம்மா, ஒரு கோழி 5 ரூபா தான், இந்தாங்க. ஒரு கோழி 5 ரூபா மட்டும்தான். எல்லா கோழியும் வித்தாச்சு, வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆனால் ராமசாமி ஒரு கோழியை கூட விக்காமல் சோகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். என்னாச்சுங்க? கொண்டு போன கோழிகளை அப்படியே கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு கோழி கூட விக்கலையா? ஆமா, இன்னைக்கு ஒரு புது வியாபாரி வந்திருந்தா. அவன் 5 ரூபாய்க்கு கோழிகளை வித்தான். எங்கிட்டையும் மக்கள் குறைச்சு கேட்டாங்க, நான் கொடுக்கல. இந்த வாரம் கொடுத்தா அடுத்த வாரமும் அதே விலைக்கு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. நாம் நஷ்டத்துக்கு விற்க முடியாது. நீங்க செஞ்சது சரிதாங்க. நம்ம கிட்ட இருக்கிறது தரமான கோழிக. அடுத்த வாரம் கூட நாம இதை வித்துக்கலாம். அடுத்த ஒரு வாரம் அவங்க கோழிகளை நல்லா பராமரிச்சாங்க. நல்லா தீனி போட்டு அதை பாத்துக்கிட்டாங்க. இந்த வாரமாவது கோழிகளை விற்கணும் அப்படி நினைச்சுக்கிட்டு அவன் சந்தைக்கு போனான். அப்போ சந்தையில, நீ எங்களை ஏமாத்திக்கிட்ட, கோழிகளை எல்லாம் வித்துட்ட, எங்கள் காசை திருப்பி கொடு, கோழிகள் எல்லாம் செத்து போச்சு, எங்கள் காசை திருப்பி கொடு அப்படின்னு மக்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. முருகண்ணா, அங்கே என்ன சத்தம்? புது வியாபாரி கிட்ட எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த வியாபாரி போன வாரம் நோய் வந்த கோழிகளை பாதி விலைக்கு விற்றுட்டு போயிட்டான். கோழிகளை வாங்கி மக்கள் ஏமாந்துட்டாங்க. அதுதான் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க, இது தரமான கோழி. எப்பம் போல உங்கள்ட்ட கோழிய வாங்காமல் புது வியாபாரி கிட்ட வாங்கி நாங்கள் ஏமாந்து போயிட்டோம். அன்றைக்கு அவன் எல்லா கோழிகளையும் சந்தையில வித்துட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக திரும்பி வந்தான். இந்த ரங்கம்மா, எல்லா கோழிகளையும் வித்தாச்சு, இந்த காசை பிடி. ரொம்ப சந்தோஷங்க. தரமும் பொறுமையும் இருந்தா நாம ஜெயிக்கலாம். அப்படியே மறக்காமல் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.